நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு லெமோத்தே மரிய சூசை புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அலெக்சாண்டர் பியர், ஜாஸ்மின் பியர் திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நிதிஷ் பியர் மேற்படிப்பு நல்ல முறையில் படிக்க வேண்டியும் தைரியநாதன் சாந்து 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள் லியாண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும் பிளமின்ராஜ் அவிலா தெரேஸ் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் திமோத் வில்லியம் ராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் லூர்து தலாமூர் ஆண்மலை பாற்றிக்காகவும் பழனியப்பன் 30ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாறு குற்றப்பா நினைத்து ஆண்டவரது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் மலையரின் இறக்கம் வைத்து நாம் பாவங்களை மாதிரி நிலைவாழ்வு கழிச்சு செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்த அனைத்தும் நிறைந்தவரின் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்று வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்பொழுது அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப நடந்து மனித போக்கில்தான் வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் பொழுது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்போலோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான். நாம் செய்த வேலைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடம் திருப்பாடல் 33 12-15 மற்றும் 20-21 முடிவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை
சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீட்டிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்கள் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவர் இணைத்து களி கூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீ இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்ததால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடுகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமே சொந்தமானவர். அவர் எல்லாரையுமே அன்பு செய்யக்கூடியவர், எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். இதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அங்கே ஒரு கிறிஸ்துவன் இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் பணி செய்கின்ற தளமாக இருந்தாலும் சரி, பொதுவெளியாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் பிறரை சார்ந்ததாக இருக்க வேண்டும், பிறருக்கானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை பண்பாக இருக்கின்றது. அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் ஒருபோதும் நான் பவுலை சார்ந்தவன் அல்லது அப்போலோவை சார்ந்தவன் என்று தங்களுக்குள்ளே பிரிவினை கொண்டவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததை எவ்வாறு பவுலடியார் கண்டித்து சொல்கிறாரோ, நாம் எல்லோருமே கடவுளை சார்ந்தவர்கள், நாம் எல்லோருமே இயேசுவை சார்ந்தவர்கள் என்ற அந்த மனநிலையோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நான் எப்பொழுது பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த பண்பானது நமக்கு கிறிஸ்துவை கற்றுக் கொடுக்கும், பிறருக்கும் கிறிஸ்துவை அது கொடுக்கும். அதுதான் அடிப்படையாக இருக்கின்றது. அப்படி செய்வது என்பது இறைவனை சார்ந்த செயல், இந்த உலகத்தை சார்ந்த செயல் கிடையாது. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் நமக்கென்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட நம்ம முதல்ல என்னன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் அடுத்தவனுக்கு செய்யலாம், அது முடியலன்னா செய்யணும் அவசியம் இல்லை. என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை சார்ந்ததாக இருக்கக்கூடிய உலகத்திலே கடவுள் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் பிறரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இது மிக எளிதான காரியம் அல்ல, மாறாக அதுதான் கிறிஸ்துவின் அடிப்படை, அதுதான் கடவுள் இயேசுவின் அடிப்படையான பண்பாக இருந்தது. அந்த மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்துவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது கூட, என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள், எனக்கு பணி செய்யக்கூடிய மக்கள் என்னை இருக்கிறார்கள், என்னை பாராட்டக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், பேய்கள் கூட நீர் மெஸ்ஸியா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சாதகமான சூழலில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதில் நான் இருக்கிறேன் போதும் அப்படின்னு இயேசு நிற்கல, இதிலிருந்து வெளியில் வரார். இது கிடையாது. வெளியில் நான் எல்லாருக்கும் பணி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நினைத்தார். பிரியமானவர்களை, நமது வாழ்க்கையிலும் கூட குடும்பங்களில் கூட நாம் உடன் இருப்பவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முன் வருவோம். அப்படி செய்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக இயேசுவின் பண்பை பெற்றவர்களாக இருப்போம், உண்மையான கிறிஸ்துவர்களாக இருப்போம். தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தேனே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தேனே. என்னை தேடி வந்து சிறுமையொற்று சிறை மீட்ட கருணையே, தேடி வந்து சிறுமையொற்று சிறை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா, இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. என்னை கொள்ளை கொண்ட உந்தன் அன்பில் வாழ்வேன், எண்ணி எண்ணி உருகி எல்லோருக்கும் சொல்வேன். என்னை கொள்ளை கொண்ட உந்தன் அன்பில் வாழ்வேன், எண்ணி எண்ணி உருகி எல்லோருக்கும்
சொல்வேன். உந்தன் தியாகத்தினால் நெஞ்சங்களை ஈர்த்து கொண்ட கருணையே, தியாகத்தினால் நெஞ்சங்களை ஈர்த்து கொண்ட கருணையே, இதய நன்றி காணிக்கை இறைவா. ஆன்மீக சகோதர சகோதரிகள் மென்மான திருப்பலி எல்லா தந்தையாக இருக்கிறதாம் ஜெய்வீங்கள். போற்றிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான காணிக்கை மேற்பழைக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாறு முறையை நிகழும் பழி உமது ஆற்றால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் ஆட்சி மிகுதிப்படுத்தாத எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தோர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழைந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்த அறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை வைப்பினை நினை கூர்ந்து வாழ்வு மப்பத்தை மீட்பளிக்கினரை முகப்பு கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியும் பிரிய தகுந்த வழி ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் நடத்தும் பொங்கலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு எங்கள் ஒவ்வொரு இறந்த ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனுடைய அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பொங்கலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடு ஜெபத்தை வினக தந்தை நோக்கி மன்றாடுவோம். என்னுள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டு அருளும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதலுக்கும் விழுந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு இறைவன் தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துகள் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலம் பெறும். நம்பிக்கை நீரே என் தெய்வமே,
ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். சோகங்கள் என் வாழ்வில் சொந்தங்களாயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். நான் நம்பும் உறவுகளும் கைவிட்டு போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். பணப்பொருள் பதவிகள் பறந்தே போயினும் தாய் என்னை நேசிக்க மறந்தே போயினும் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். நான் செல்லும் வழியாவும் இருண்டே தோன்றினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். தோள் தந்த நண்பர்களும் பிரிந்தே போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். கவலைகள் பயங்களும் சேர்ந்தே தாக்கினும் எதிர்வரும் காயங்கள் எதுவின்றி தோன்றினும் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டீரும். பொருது சத்ருவிடம் நின்று காத்தீரும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணை குணவால் ஊற்றம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகதியில் உமக்கு பணிபுரிய எங்களை தோண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
நன்றி. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாகிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினின் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். உன் கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். எம் குறை பொறுத்திடுமாறு நீர் உம் திருமகனிடம் கூறு. புவி திருந்திடுமே உம்மை அறிந்திடுமே உம்மை பாடி தினம் புகழ்ந்திடுமே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.